ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை சுண்டல் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஒரு 7:30 போல தான் டிஃபன் செய்யவே ஆரம்பித்தோம். அத்தைக்கும் தாத்தாக்கெல்லாம் ரவை உப்புமா வேணும்னு சொன்னாங்க. ரவை பார்த்தா காலி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த கோதுமை உப்புமாவை மட்டும் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இட்லியும் வெங்காய தக்காளி சட்னியும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதையும் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சு சாப்பிட்ருவேன். எல்லோரும் சாப்பிட்றத தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு சாப்பிட்ருவேன். அப்படி இல்லை என்னால் செய்ய முடியல, எனக்கு இது வேணும்னு சொன்னாலும் எனக்கு அத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா விஷயத்துலையுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃப்ரீயாக இருக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். ஸோ ஈவினிங் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு எதையுமே நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணேன். இந்த பூசணிக்காய் வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அது இந்த தர்பூசணியும் கிலோ 10 ரூபான்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ மீல் மேக்கர் கொஞ்சம் வாங்கிட்டு, எனக்கு ரஸ்க்கு டீ கூட தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்.